Hello friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்ல யூனிட் 4ல இருக்க ஒரு சின்ன போயம் தான், ஒரு சின்ன செய்யுள் தான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே இதுல இந்த நகுலன் கவிதைகள் இதை வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோவா போட்டிருக்கோம். பார்க்கல அப்படின்னா நம்ம சேனல்ல ரீசெண்ட் வீடியோஸ்ல செக் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த காவியம் அப்படிங்கிற இந்த ஒரு சின்ன செய்யுள் 11th ஸ்டாண்டர்ட் புக்லயே இருக்கு. நீங்க வந்து ரொம்ப லக்கியான ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில செய்யுள்லாம் 11th நீங்க ஆல்ரெடி படிச்சதான் இங்க உங்களுக்கு ரிப்பீட் ஆகுது. பிரமிழ் ரொம்ப அழகான ஒரு சின்ன கவிதை. அதாவது பக்கம் பக்கமா ஒரு கவிதையோ கதையோ எழுதுறது ஈஸி. ஒரு 4 லைன்ல ஒரு விஷயத்த புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்குள்ள எவ்வளவு கற்பனை இருக்கு அப்படின்ட்டு அதை வியக்க வைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப கஷ்டமான விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் வந்து சொல்லணும். பிரமிழ் இவர் என்ன எழுதியிருக்காரு? ஃபர்ஸ்ட் பிரமிழ் அப்படின்றவர் யாரு அப்படின்னு பார்க்கலாம். பிரமிழ் என்ற பெயரில் எழுதிய சிவராமலிங்கம். பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி எழுத்தாளர்கள் எல்லாம் மோஸ்ட்லி அவங்களுக்கு வந்து வேற ஒரு இயற்பெயரா இருக்கும். அவங்க இந்த கவிதைகளை வெளியிடுறதுக்காக அவங்களுடைய இயற்பெயரை மாத்தி வச்சிருப்பாங்க. அப்படி ஒரு மனிதர் தான் இவர், சிவராமலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய பெயர். எல்லாருமே அவர் பேர்ல வந்துட்டாங்க, சிவன் ராமன் லிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இவர் வந்து இலங்கையில பிறந்தவர். ஓகேங்களா? இவர் பானுச்சந்திரன், அரூப் சிவராம், தருமு சிவராம், அதாவது இவருக்குன்னு இவர் நிறைய புனைப்பெயர்களை வச்சிருக்காரு. பானுச்சந்திரன், அரூப் சிவராம், தருமு சிவராம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புனைப்பெயர்கள்ல இவர் கவிதை எழுதியிருக்காரு. புது கவிதை, விமரிசனம், சிறுகதை, நாடகம், மொழியாக்கம் அப்படின்ற பல தளங்கள்ல இவர் இயங்கியிருக்கார். ஓவியம், சிற்பம் இதுலயுமே இவருக்கு ஈடுபாடு இருந்திருக்கு. இவர் கண்ணாடியுள்ளிலிருந்து, கைப்பிடி அளவு, கடல் இந்த மாதிரி நூல்கள் இவரால் எழுதப்பட்டிருக்கு. இவருடைய கவிதைகள் முழுமையாக ஒரு கவிதை தொகுப்பா பிரமிழ் கவிதைகள் அப்படின்ற பெயர்ல தொகுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? லங்காபுரி ராஜா உள்ளிட்ட சிறுகதை தொகுப்புகளும், நட்சத்திரவாசி என்னும் நாடகமும், வெயிலும் நிழலும் உள்ளிட்ட கட்டுரை தொகுப்பும் இவரால் எழுதப்பட்டிருக்கு. சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று, காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது அப்படின்னு ஒரு கவிதை. அதாவது சிறகிலிருந்து பிறந்த இறகு பிரிந்துருச்சு, அதாவது ஒரு காக்காவோட இறகுனே வச்சுக்கலாம். அது எங்க இருந்து பிரிஞ்சு அப்படியே பறந்து எழுதி எழுதி எங்க விழுந்து விழுந்து வந்துச்சுன்னு தெரியல. ஸோ வந்த எல்லா இடத்துலயும் அதோடைய தடத்தை பதிச்சிருக்கும். பாக்குறவங்க எல்லாம் இது காக்காவோட இறகு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இவருடைய கவிதைகள் வந்து இந்த மாதிரி இவ்வளோ ஒரு அழகான ஒரு பொருளை வந்து கொடுக்குது. இது ஒரு மனப்பாட கவிதை வேறு. சரிங்களா? சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று, காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை. ஸோ இப்போ நம்ம இதை பார்த்தோம், பிரமிழ் கவிதைகளுடைய பொருளை. இந்த 12th புக்கை பொறுத்த வரைக்கும் எந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலையோ அதெல்லாம் பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லா வீடியோஸுமே கண்டிப்பாக கிடைக்கும். புதுசாக புக் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த புக் சேஞ்சஸில் இருந்த வீடியோஸும் நம்ம சேனலில் போட்டுகிட்டே இருக்கும். பட் நெக்ஸ்ட்டு சூரியனை பிரசவிக்கும் பாறை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு விரிவானம் இருக்குது. அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.